இன்னைக்கு நாம ஒரு சூப்பரான டிராமாவை தான் பார்க்க போறோம். சோ ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்க, அதோட கமெண்ட் பண்ணுங்க, அப்புறம் ஹைப்ங்கிற ஒரு பட்டன் இருக்கும், அதையும் தட்டி விடுங்க. சோ வெல்கம் டு பாட் வாய்ஸ். வீடியோட ஸ்டார்டிங்லயே பார்த்தா பயங்கரமான ஒரு பில்டப். நம்ம மாஸ்டர் வானத்தை பார்த்துக்கிட்டு ஒரு மந்திரத்தை போடுறாரு. அப்ப பக்கத்துல இருக்கிற நம்ம ஹீரோனி, அதாவது நம்ம ஹீரோனியோட பட்டை பேர் வந்து சிடி, ஒரிஜினல் பேர் வந்து சிபா, ஒரு ஆர்ட் ஒர்க்கை கையில வச்சுக்கிட்டு இந்த படம் எவ்வளவு கேவலமா இருக்கு, இதுக்கு போய் அவ்வளோ காசு வாங்கிட்டானே அப்படின்னு புலம்பிட்டு இருக்க. அதே நேரத்துல மாஸ்டர் அந்த வீட்டுக்காரர்கிட்ட, ஐயா உங்க வீட்டுல ஒளிஞ்சிருக்கிற அந்த துஷ்ட சக்திக்கு ஏகப்பட்ட மாய சக்திகள் இருக்கு, அது ரொம்ப தந்திரமானது, அதை சமாளிக்கிறது ரொம்ப கஷ்டம், சோ நிலைமை ரொம்ப சீரியஸா இருக்கு அப்படின்னு பீதியை கிளப்ப. உடனே மாஸ்டர் நம்ம ஹீரோனிய பார்த்து, ஏமா சிடி அது என்ன மாதிரியா இருக்கான்னு கண்டுபிடிச்சிட்டியாமா அப்படின்னு கேட்க, நம்ம ஹீரோனியும், நான் இப்பதான் கணக்கு போட்டு பார்த்தேன் மாஸ்டரே, அது ஒரு மோசமான அறிகுறி, இந்த அரக்க பேராசை பிடிச்ச அரக்கன்னு சொல்லுவாங்க, பிரச்சனை உருவாக்குறதுல இவனுக்கு நிகர் இவன் தான், வந்தா நோய் நொடிகளை கொண்டு வந்துருவான், இல்லனா மோசமான நிலைமைக்கு ஆளாக்கிடுவான், கண்டிப்பா இந்த இடத்துல ரத்தம் சிந்த போகுது மாஸ்டரு, இது ஒரு பயங்கரமான அபசகுணம் அப்படின்னு சொல்லி இவ்வளோ இன்னும் பயமுடுத்த. இதை கேட்ட உடனே அந்த வீட்டுக்காரர் பயந்து போய், மாஸ்டர் தயவு செஞ்சு என் குடும்பத்தை காப்பாத்துங்க, என் உயிரை காப்பாத்துங்க அப்படின்னு கெஞ்சு மாஸ்டரும் எழுதுங்க ஐயா எழுதுங்க அப்படின்னு சொல்லி மந்திரம் பண்ண போறாரு. உடனே நம்ம ஹீரோனி குறுக்க வந்து, மாஸ்டர் நீங்க இதை பண்ணக்கூடாது, இந்த மாதிரி பெரியாருக்கும் கூட சண்டை போட்டா உங்களோட 30 வருஷம் ஆயுள் குறைஞ்சு போயிடும், உங்களோட எனர்ஜியும் மொத்தமா போயிடும், இந்த கொஞ்சோண்டு பணத்துக்காக நீங்க அதை பண்ணக்கூடாது மாஸ்டர் அப்படின்னு சொல்லி ஒரு ஆக்டிங்க போட. சோ இவங்க 2 பேரும் சேர்ந்து அந்த ஆளை ஏமாத்துறாங்கன்னு நமக்கு நல்லாவே புரியுது. அந்த வீட்டுக்காரரும் பயந்து போய் பணத்தை எடுத்து நீட்டி, மாஸ்டர் இந்த பணத்தை வச்சு நீங்க அந்த மாய சக்தி இருக்குல்ல அந்த லிங்ஷிங் காலான வாங்கிக்கோங்க அப்படின்னு சொல்ல, பணத்தை வாங்கின உடனே மாஸ்டர் குஷியாகி எல்லாரும் பின்னாடி போங்க அப்படின்னு சொல்லி ஒரு மேஜிக்கா பண்றாரு. உடனே இதை மந்திரம் சொல்லி ஏதோ ஒரு வித்த பண்ண, அப்போ ஏதோ மேஜிக் ஒண்ணு காத்துல பறந்து போகுது. இவரும் அரக்கனே வேலையவா அரக்கனே வேலையவான்னு பில்டப் போட்டு மந்திரம் போட்டு ஆக்டிங்க பண்ண, அதோ அது மேலதான் இருக்கு, ஏமா சிடி சீக்கிரமா மேல போய் அத புடி அப்படின்னு சொல்ல, எனது மறுபடியும் நானா அப்படின்னு நம்ம ஹீரோனி கடுப்பாக்குறா. பின்ன நானா போவேன், நீதாமா போகணும், அதனால நீ ஏன் போமா, நான் இங்க இருந்து அந்த பேயை கண்ட்ரோல் பண்றேன். சரி மாஸ்டர் நீங்க இங்க இருந்து அதை கண்ட்ரோல் பண்ணுங்க, உங்க சிஷிய மேல போய் அந்த அரக்கனை அடிச்சு ஊடு கட்டுறேன் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோனி அங்க பறந்து போறா. கட் பண்ண மேல போன நம்ம ஹீரோனி அரக்கனை வெளியவான்னு சொல்லி பில்டப்ப கொடுக்க, அங்க போனா அந்த வீட்டை சுத்தி ஒரே கவசமா இருக்கு. உடனே தலைவி ஒரு மேஜிக்க போட்டு அந்த கவசத்தை உடைக்க போகிறா. அப்ப சடனா யாரோ ஒருத்தன் நம்ம ஹீரோனி அட்டாக் பண்றான். 2 பேருமே பயங்கரமா சண்டை போடுறாங்க. இவனோட பேரு லீஷு, நம்ம கதையோட கதாநாயகன். நம்ம கதாநாயகியோட பேரு ஷிபா. நம்ம ஹீரோயினி அவரோட மேஜிக்கை யூஸ் பண்ணி நம்ம ஹீரோவை டிஃபீட் பண்ண பாக்குறா. ஆனா நம்ம ஹீரோ சும்மா விடுவானா, அவன் உடனே அதை பிளாக் பண்ணி அவளை பறக்க விடுறான். எப்பா எப்பா போதும்பா நிறுத்துப்பா, எதுக்குப்பா என்ன அடிக்கிற, நீ லாங் மீங்க சேர்ந்தவளா, உன்னதான் கேக்குறேன். அட இரியா நீ என்ன பேசுறேன்னு எனக்கு புரியல, ஏதோ லாங் மீங்கு கீமிங்குன்னு சொல்ற, என்னையா சொல்ற, முதல்ல நான் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லு, முதல்ல நான் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லியா, நீ அரக்கனா இல்ல மனுஷனா, நீ எதுவா வேணா இரு, நாம இதை பேசிக்கலாம், எதுக்கு தேவையில்லாம சண்டை போடணும், அதோட இது ஒன்னும் உன் வீடு இல்லப்பா, மத்தவங்க வீட்டுல வந்து தங்க கூடாது, பாவம் அந்த வீட்டோட ஓனர் ரொம்ப கஷ்டப்படுறாருல, அதனால இன்னைக்கே இந்த வீட்டை காலி பண்ணிருப்பா, போடி லூசு அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ அங்க இருந்து போக, எனது லூசா இந்த அரக்கனுக்கு கொழுப்பு தான் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோவை டீமன் நினைச்சு டீமனை கண்ட்ரோல் பண்ற ஒரு மேஜிக் தலை யூஸ் பண்ணி அவனை கண்ட்ரோல் பண்ண பாக்குறா. அப்ப சடனா யாரோட 2 பேர் வந்து நம்ம ஹீரோவை அட்டாக் பண்ண, சார் சார் நீங்க தேடி வந்தா இருக்க இங்கதான் இருக்கான், அவனை முதல்ல அடிங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோனி அங்க இருந்து ஓடி போக பாக்குறா. அப்ப நம்ம ஹீரோயினி அவங்களோட சண்டையில மாட்டிக்கிறா. உடனே உதவிக்கு அவளோட மாஸ்டரை கூப்பிடுறா. அப்ப எங்க இருந்த ஒரு பவர் வந்து அவங்க எல்லாரையும் அடிச்சு பறக்க விட நம்ம ஹீரோனியும் பறந்து போய் எங்கேயோ விழுந்துடுறா. இப்ப இது எல்லாத்தையுமே தூரத்துல இருந்து நம்ம மாஸ்டர் பாத்துக்கிட்டு இருக்காரு. உடனே அவரு அங்க இருந்து போறாரு. கட் பண்ண இன்னொரு இடத்துல நம்ம மாஸ்டர் மாதிரி இருக்கிற இன்னொருத்தர காட்டுறாங்க. அவரு வந்து தியானத்துல இருக்காரு. சடனா அவரு கண் முழிக்கிறாரு. கண் முழிச்ச உடனே, சீனியர் நீங்க திரும்ப வந்துட்டீங்களா அப்படிங்கிற மாதிரி அவரு சொல்லிக்கிட்டு இருக்க. ஆனா அவரு யார சொல்றாருன்னு தெரியல. நம்ம ஹீரோவை சொல்றாரா இல்ல நம்ம ஹீரோனிய சொல்றாரா இல்ல மாஸ்டரை சொல்றாரான்னு தெரியல. கட் பண்ண சீன் அப்படியே நம்ம மாஸ்டர் தங்கி இருக்கிற ஒரு மலைப்பட்டினத்துல மூவ் ஆகுது. நம்ம ஹீரோனி அங்க நடந்து வந்துகிட்டு இருக்கா. அவளை சுத்தி ப்ளூ கலர்ல இருக்கிற ஆன்மாக்கள்லாம் பறந்து வந்துகிட்டு இருக்கு. அதை பார்த்து இவ போ போ போய் தொலை அப்படின்னு சொல்லிட்டு அதுங்களை விரட்டி விட்டுட்டு நம்ம மாஸ்டரை போய் பாக்குறா. ஏய் நாத்த முடிச்ச கிளவா, எப்பெல்லாம் பிரச்சனை வருதோ அப்பெல்லாம் தப்பிச்சு ஓடுறியா, என்னோட மாஸ்டரா இருந்துகிட்டு இப்படிலாம் பண்ணலாமா அப்படிங்கிற மாதிரி
நம்ம ஹீரோனி நம்ம மாஸ்டர் எடுத்துட்டு உடனே மாஸ்டர் வந்து என் சீடி குட்டி ரொம்ப அறிவாளி, எவ்வளவு பெரிய பிரச்சனை வந்தாலும் ஈஸியா அதை டீல் பண்ணிருவா அப்படிங்கிற மாதிரி ஐஸ் வைக்க, சரி உனக்கு நான் ஒண்ணு வாங்கிட்டு வந்திருக்கேன் அப்படிங்கிற மாதிரி மாஸ்டர் எதையோ ஒண்ணு நம்ம தலைவிட கொடுக்க, என்ன மாஸ்டரே மறுபடியும் காசை கறி ஆகிட்டீங்களா? நம்ம 2 பேரும் பேய் பிசாசுன்னு சொல்லி ஊரை ஏமாத்தி காசு சம்பாதிச்சுட்டு இருக்கோம். ஆனா நீங்க எப்ப பார்த்தாலும் கண்டதை வாங்கி காசு செலவு பண்ணிட்டு இருக்கீங்க. சரி என்ன இது அப்படின்னு அவ கடுப்பாக, உடனே மாஸ்டர் அவகிட்ட ஒரு பார்சலை கொடுக்குறாரு. ஓபன் பண்ணி பார்த்தா அதுல அழகான ட்ரெஸ் இருக்கு. என்ன இந்த ட்ரெஸ் உனக்கு பிடிச்சிருக்கா அப்படிங்கிற மாதிரி மாஸ்டர் கேட்க, என்னடா இது ஒரு மிட்டாய் கூட வாங்கி தராத என் கஞ்ச மாஸ்டர் எனக்கு சடனா ட்ரெஸ் வாங்கி கொடுக்குறாரு அப்படிங்கிற மாதிரி நம்ம தலைவி கேட்க, என்ன பேச்சு பேசுற நீ? பிடிச்சிருந்தா வச்சுக்கோ, இல்லனா நான் எடுத்துட்டு போய் திரும்ப அந்த கடைக்காரங்கிட்டே கொடுத்துட்றேன் அப்படிங்கிற மாதிரி மாஸ்டர் சொல்ல, உடனே அந்த ட்ரெஸ்ஸை வேகமா பிடிங்கிட்டு மாஸ்டர் விடுங்க நான் இதை போட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லி அதை வாங்கி போட்டுக்கிறா. ஏ சிவா, நீ ஒரு பொண்ணுமா? ட்ரெஸ்ஸை போய் ஒரு ரூம்ல தான் மாத்தணும், அது கூட உனக்கு தெரியாது? சரி உன்னை சொல்லி தப்பு இல்ல, இது என்னோட தப்பு தான். உன்னோட சீனியர் பிரதர் மாதிரி ஒரு பையனாவே வளர்த்துட்டேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம மாஸ்டர் ஃபீல் பண்ண, சீனியர் பிரதர்னு எப்ப பாரு சொல்லிக்கிட்டே இருக்கீங்க. எனக்கு விவரம் தெரிஞ்ச நாள்ல இருந்து அப்படி ஒருத்தரை நான் பார்த்ததே இல்ல. நிஜமா அப்படி ஒருத்தர் இருக்காரா இல்ல நீங்க கதை விடுறீங்களா அப்படிங்கிற மாதிரி அவ கேட்க, உன் மாஸ்டர் எப்போது போய் சொல்லியிருக்கானா? உன் சீனியர் பிரதர் உன்னை விட பயங்கரமான அறிவாளி, உன்னை விட திறமசாலி. அவனுக்கு திறமை இருந்ததால் தான் அவன் என்ன விட்டுட்டு போய் மேஜிக்கல் ஸ்கூல்ல சேர்ந்துட்டான். சரி நீங்க அவரை பத்தி யோசிச்சுட்டு இருங்க, நான் போய் என்னோட புது ட்ரெஸ்ஸை போட்டுட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவ கிளம்புறா. சரி கிளம்பு, அப்படியே கொஞ்சம் முள்ளங்கி சூப்பும் சமைச்சு வை, எனக்கு பசிக்கும்ல அப்படின்னு மாஸ்டர் சொல்ல, நான் சமைக்க மாட்டேன், கையில காசு வச்சுக்கிட்டு கறி வாங்கி கூட தர மாட்டீங்க, எப்போ பார்த்தாலும் இந்த முள்ளங்கி சூப்பு தானா, ரொம்ப கஞ்சத்தனமா இருக்கு அப்படிங்கிற மாதிரி அவ திட்டிட்டு இருக்க. சரிம்மா கொஞ்சம் அந்த முள்ளங்கி சூப்புல கொஞ்சம் உப்பு தூக்கலா போடு, அப்பதான் மாஸ்டருக்கு பிடிக்கும். சரி புரிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தலைவி உள்ள போறா. அப்ப நம்ம தலைவி அங்க இருந்து போகும்போது நம்ம மாஸ்டருக்கு லைட்டா கவலை ஆயிடுது. உடனே நம்ம தலைவிய மறுபடியும் கூப்பிட, ஷிபா என்ன மாஸ்டர்? ஒன்னும் இல்ல, சமைக்கும் போது பார்த்து சம, புது ட்ரெஸ்ல கரையாகிற போது அப்படிங்கிற மாதிரி அவர் சமாளிக்க, நான் ஒன்னும் உங்களை மாதிரி பொறுப்பு இல்லாதவ இல்ல அப்படின்னு சொல்லிட்டு அவ அங்கிருந்து போயிடுறா. அவ போன பிறகு மாஸ்டர் ரொம்ப சோகமா உட்கார்ந்துருக்காரு. எதுக்குன்னே தெரியல, ஆனா அவர் கண்ணுல இருந்து கண்ணீர் வருது. ஒருவேளை நம்ம தலைவியை விட்டு அவர் போக போறாரு போல. கட் பண்ணா நம்ம தலைவன் அடிபட்ட ஒருத்தனை தூக்கிட்டு போயிட்டு இருக்கான். ஆக்சுவலா இவன் நம்ம தலைவனோட அண்ணன் தான், அதாவது கூட பிறந்த அண்ணன் இல்ல, ஆனா சின்ன வயசுலயே நம்ம தலைவன் கூட இவன் இருந்திருக்கான். ஒரு அண்ணனா அவன் நம்ம தலைவனை விட்டுட்டு போக சொல்றான். என்ன சொல்ற? என்னோட உன்னை விட்டுட்டு போக முடியாது, நம்ம 2 பேரும் ஒன்னா இருப்போம்னு சத்தியம் பண்ணிருக்கோம்ல, அதோட நமக்கு இந்த ஓடி ஓடிற வாழ்க்கைலாம் வேணாம் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, அப்போ ஒரு பிளாஷ்பேக் வருது. நம்ம தலைவன் குட்டி பையனா இருக்கும் போது அவங்க கூட தான் இருந்திருக்கான். ஆனா என்னன்னு இப்ப தெரியல, போக போகதான் அது என்னன்னு தெரிய வரும். கட் பண்ணா நம்ம தலைவியை காட்ட, அவ தன்னோட மாஸ்டருக்காக சமைச்சு கொண்டு வரா. ஆனா உள்ள வந்து பார்த்தா நம்ம நினைச்ச மாதிரி மாஸ்டர் காணாம போயிடுறாரு. அதோட அங்க ஒரு லெட்டர் இருக்கு. உடனே அந்த லெட்டர் எடுத்து பார்த்தா நம்ம மாஸ்டர் தலைவிய மேஜிக்கல் ஸ்கூலுக்கு போக சொல்லியிருக்காரு. அதுவும் அவளோட சீனியரை தேடி தான் போக சொல்லியிருக்காரு. நம்ம சீனியரோட படத்தை கூட வரைஞ்சு வச்சிருக்காராம். உடனே சீனியர் எப்படி இருப்பாருன்னு நம்ம தலைவியை பார்த்தா நம்ம மாஸ்டரு நம்ம சீனியரை ரொம்ப அழகா வரைஞ்சு வச்சிருக்காரு. என்ன இது, இந்த கிழமை இந்த மாதிரி வரைஞ்சு வச்சிருக்கான், இதை வச்சு நான் எப்படி அந்த ஆளை தேடுறது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தலைவி மாஸ்டரை தேடி போகலான்னு பார்க்கும்போது அங்க நம்ம மாஸ்டரோட பேக் இருக்கு. உடனே அந்த பேக் எடுத்து பாக்குறா. பார்த்தா அதுல நிறைய பணம் இருக்கு. அதாவது இது வரைக்கும் மாஸ்டர் சேர்த்து வச்ச எல்லா காசையும் நம்ம தலைவிக்கு விட்டுட்டு போயிருக்காரு. அப்பதான் நம்ம தலைவிக்கு விஷயம் புரியுது, மாஸ்டருக்கு என்னவோ ஆயிடுச்சுன்னு. உடனே மாஸ்டரோட தேடிக்கிட்டு அவ அங்க இருந்து போறா. நம்ம தலைவியும் நம்ம மாஸ்டர் வர வைக்கணும்னே வேணும்னே சூசைட் பண்ணிக்க ட்ரை பண்றா. ஆனா நம்ம மாஸ்டர் வரவே மாட்டாரு. எங்க செத்துற போறோன்னு உடனே ஒரு கொடியை புடிச்சுக்கிட்டு தன்னோட உயிரை காப்பாத்திக்கிறா. அந்த ஆளு வேற பயந்தாங்குழி, கண்டிப்பா அவர் என்னை காப்பாத்தலாம் வரமாட்டாரு. ஆனா அந்த பயந்தாங்குழி எதுக்கு எனக்கு இவ்வளவு காசை விட்டுட்டு போனாரு, ஒருவேளை அவருக்கு ஏதாவது ஆயிருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அந்த கொடி அறந்து விழ உடனே தலைவி கீழே விழ. ஆனா அவ விழுற இடத்துல ஒரு 9 வால் நரி இருக்கு. அந்த 9 வால் நரி மேலேயே அவ விழுந்துடுறா. அந்த 9 வால் நரியோட பேர் வந்து ரியன். அதுக்கு அடிபட்டிருக்கு போல. நம்ம தலைவி அதை பார்த்த உடனே அதோட காயத்தை குணப்படுத்தலான்னு போகும்போது அப்ப யாரோ வர சத்தம் கேட்க உடனே அந்த 9 வால் நரி இருக்குல்ல, அது வந்து ஒரு தங்க ஒளியா மாறி நம்ம தலைவியோட உடம்புக்குள்ள போயிடுது. கட் பண்ண அந்த இடத்துக்கு 3 பேர் வராங்க. அந்த 3 பேருமே 5 மலை மந்திர பள்ளியை சேர்ந்தவங்க. அப்ப மாஸ்டர் ஷென்யுவன் வந்து அங்க இருக்கிற ரத்தத்தை பார்த்துட்டு உடனே நம்ம தலைவி மேல ஒரு மந்திரத்தை போட்டு அந்த ரத்தம் யாரோடதுன்னு கேட்க உடனே நம்ம தலைவி அவரோட கையை காட்டுறா. உடனே அவரோட மாய கண்ணால
அவர் உண்மையை தெரிஞ்சுக்க பாக்குறாரு. அப்ப நம்ம தலைவி வழியால கத்த உடனே ஜிங்குவான் மாஸ்டர் வந்து, மாஸ்டர் ஷென்யுவான், அந்த பொண்ணை பார்த்தா நல்ல பொண்ணு மாதிரி தெரியுறா, அதோட இவ சாதாரண மனுஷி, உங்களோட ஸ்பிரிச்சுவல் பவர் சக்தியை அவளால தாங்கிக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு, இங்க பாருமா, பயப்படாத, நீ யாரு, உன் ஃபேமிலி எங்க இருக்காங்க, உன் மாஸ்டரோட பேர் என்ன? என் மாஸ்டரோட பேரு ஊக்காவா? இந்த பேர்ல நான் யாரையும் கேள்விப்பட்டது இல்லையே, ஆனா இந்த உலகத்துல நிறைய கல்டிவேட்டர் இருப்பாங்க, சரி நான் உன்னை நம்புறேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜிங்குவான் மாஸ்டர் சொல்ல, அப்பா அவங்க அந்த நரிய பத்தி விசாரிக்க உடனே தலைவி அந்த நரி அந்த பக்கம் போனதா சொல்ல, உடனே அந்த 3 பேருமே அந்த நரிய தேடி போறாங்க. அவங்க போன நேரம் பார்த்து இவ எஸ்கேப் ஆக பாக்குறா. ஆனா இவ ஏமாத்துறான்னு தெரிஞ்சு நம்ம ஷென்யுவான் மாஸ்டர் வந்து நம்ம தலைவி அட்டாக் பண்ண, மரியாதையா உண்மையை சொல்லிரு, அந்த நரி எங்க இருக்கு? எனக்கு அது எங்க இருக்குன்னு தெரியாது, என்ன முதல்ல கீழே விடுங்க. அந்த ரியான் எங்கன்னு சொல்லு, அப்பதான் உன்னை விடுவேன். எந்த ரியான்? எனக்கு அதை பத்தி எல்லாம் தெரியாது, எனக்கு கீழே விடுங்க. அப்ப நம்ம ஜிங்குவான் மாஸ்டர் வந்து நம்ம தலைவியை காப்பாத்தி ஜென்யுவான் மாஸ்டரோட சண்டை போட, ஏற்கனவே அந்த நரியோட சண்டை போட்டு நீங்க பலவீனமா இருக்கீங்க, இப்ப நீங்க என் கூட சண்டை போட்டா நீங்க இன்னும் மோசமான கண்டிஷனுக்கு போயிருவீங்க, யோசிச்சு பாருங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜிங்குவான் மாஸ்டர் ஷென் மாஸ்டரை வார்ன் பண்ண, வேற வழி இல்லாம ஷென்யுவான் மாஸ்டர் அங்க இருந்து எஸ்கேப் ஆயிடுறாரு. ஆனா போறதுக்கு முன்னாடி நம்ம தலைவியை வார்ன் பண்ணிட்டு அங்க இருந்து போறாரு. சார், எனக்கு பெரிய உதவி பண்ணிருக்கீங்க, இந்த உதவியோட இன்னொரு சின்ன உதவி பண்ண முடியுமா? என்ன மேஜிக்கல் ஸ்கூலாண்ட கூப்பிட்டு போக முடியுமா அப்படிங்கிற மாதிரி நம்ம தலைவி கேட்க, இந்த பக்கம் நம்ம ஹீரோட அண்ணன் இருக்கால, அவன் வந்து ரொம்ப மோசமான கண்டிஷனுக்கு போயிடுறான். அப்ப ஹீரோவை தேடிக்கிட்டு அந்த கும்பல் மறுபடியும் வர, அவங்க வந்து நம்ம ஹீரோவை அட்டாக் பண்ண, அப்ப நம்ம ஷென் மாஸ்டர் வந்து அவங்க எல்லாரையும் போட்டு தள்ளிட்டு நம்ம ஹீரோவையும் அவனோட அண்ணனையும் காப்பாத்திடுறாரு. கட் பண்ணா நம்ம ஷென் மாஸ்டர் வந்து நம்ம ஹீரோவையும் அவனோட அண்ணனையும் காப்பாத்தி அவரோட இடத்துக்கு கொண்டு போறாரு. இப்ப ஷென் மாஸ்டர் நம்ம ஹீரோட அண்ணனை ஸ்கேன் பண்ணிட்டு, இவனோட ஹார்ட் மெரிடியன் ரொம்ப டேமேஜ் ஆயிருக்கு, சாதாரண மருந்தை வச்சுலாம் இவனை குணப்படுத்த முடியாது, என் அண்ணனை காப்பாத்த ஏதாவது வழி இருக்கா? அது இருக்கட்டும், காலு ராஜ்யம் அழிஞ்சு போய் 7 வருஷம் ஆகுது, இன்னும் எதுக்காக அந்த லாங்மிங் ஆளுங்க உங்களை விடாம தோடுறாங்க? எல்லாமே என்னாலதான், நான் தான் என் அண்ணனை மாட்டி விட்டேன், ஏன்னா என்கிட்ட அந்த ஸ்பிரிச்சுவல் ரூட் இருக்கு, நான் உயிரோடு இருந்தா எதிர்காலத்துல அவங்களுக்கு ஆபத்து வரும் தான் என்னை விடாம தோடுறாங்க. உன் திறமை உண்மையிலே அபாரமானதுதான், கொஞ்சம் கத்துக்கிட்டா நீ பெரிய ஆளா மாறிடுவ. ஆனா என்ன பண்றது, நாங்க காவல் ராஜ்யத்தோட பிரச்சனையில தலையிட மாட்டோம்னு சத்தியம் பண்ணிருக்கோம், சோ என்னால உனக்கு உதவ முடியாது. இல்ல பெரியவரே, நான் உங்க கிளான்ல சேர்றதுக்காக இங்க வரல, என் அண்ணனை காப்பாத்தான் உங்ககிட்ட உதவி கேட்கிறேன். அவனை காப்பாத்தணும்னா உனக்கு அந்த 9 வல் நரியோட சக்தி தேவை. 9 வல் நரியா? ஆமா, அந்த 9 வல் நரி இப்ப இந்த பொண்ணு கிட்டதான் இருக்கு. இந்த பொண்ணை நீ கண்டுபிடிச்சா அந்த 9 வல் நரி உனக்கு எங்க இருக்குன்னு தெரிஞ்சிடும். ஆனா உனக்கு ஞாபகம் வச்சுக்கோ, இந்த விஷயம் யாருக்கும் தெரியக்கூடாது, முக்கியமா அந்த மந்திரவாதிகளுக்கு இந்த விஷயம் தெரியவே கூடாது. கட் பண்ணா நம்ம ஜிங்குவான் மாஸ்டர் நம்ம தலைவிய லாங் டவுனுங்கிற ஒரு டவுனுக்கு கூப்பிட்டு வராரு. அந்த டவுன்ல தான் மேஜிக்கல் அகாடமில சேர்றதுக்கான காம்படிஷன் நடக்குது. சோ என்னால உன்னை இங்கதான் கூப்பிட்டு வர முடியும், உள்ளலாம் கூப்பிட்டு போக முடியாது. அப்படின்னா ஜிங்குவான் அங்கிள், நீங்க அதுக்குள்ள என்ன விட்டுட்டு போறீங்களா? போற வழியில எனக்கு ஏதாவது ஆச்சுன்னா நான் என்ன பண்றது? இந்த பாசி மலைய வச்சுக்கோ, ஏதாவது ஒரு தீய சக்தி உன்னை நெருங்க பார்த்தாலோ இல்ல உனக்கு ஏதாவது ஆச்சுனாலோ இந்த பாசி மணி உன்னை காப்பாத்தும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டோங்குவான் மாஸ்டர் அங்க இருந்து கிளம்ப, இவ்வளோ பெரிய ஹெல்ப் பண்ணிருக்கீங்க, அப்படியே அந்த ஸ்கூல்ல சேர்றதுக்கும் ஹெல்ப் பண்ணுங்களேன், விட்டா நீ ஓவரா கேப்ப, ஆளை விடு மாத்தா அப்படின்னு சொல்லி நம்ம ஜிங்குவான் மாஸ்டர் அங்க இருந்து கிளம்ப, இந்த மாஸ்டரும் சரி நம்ம மாஸ்டரும் சரி உதவின்னு கேட்டா மட்டும் ஓடி போயிடுறாங்க. சரி, நாமளே மேஜிக்கல் ஸ்கூலுக்கு போய் நம்ம சீனியரை கண்டுபிடிக்கலாம், அதுக்கப்புறம் நம்ம மாஸ்டரை கண்டுபிடிக்கலாம். மேஜிக்கல் ஸ்கூலே நான் வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தலைவி மேஜிக்கல் ஸ்கூலுக்கு போக, அப்ப நம்ம ஹீரோ இருக்கால, அவன் அங்க வந்து நம்ம தலைவிய பிடிச்சிடுறான். அவளை பிடிச்சி அந்த நரிய பத்தி கேட்க, எவனை பத்திட்டா என்கிட்ட கேக்குற? அவன் தான் எங்க இருக்கான்? அவனா எவன்டா? ஓ, உனக்கு என்கிட்ட இருக்கிற காசு வேணுமா? இங்க பாரு, என்கிட்ட காசும் இல்ல, நான் பார்க்க அழகாவும் இல்ல, என்னை விட்டுரு. உடனே நம்ம தலைவி என்ன பண்றா, மாஸ்டர் கொடுத்தாருல அந்த பாசி மலை யூஸ் பண்ணி அங்க இருந்து எஸ்கேப் ஆயிடுறா. அது தீய சக்திகளை விரட்டுற பாசி மணி ஆச்சு. இது எப்படி இவகிட்ட? கட் பண்ண நம்ம தலைவி மேஜிக்கல் ஸ்கூல்ல சேர்றதுக்காக அட்மிஷன் நடக்கிற அந்த இடத்துக்கு வரா. அங்க வந்தா நிறைய பேர் அந்த ஸ்கூல்ல சேர்றதுக்காக வந்திருக்காங்க. என்னப்பா இவ்வளவு பேர் வந்திருக்காங்க, இவங்க கூட போட்டி போட்டு அந்த ஸ்கூல்ல நான் சேரணுமா? ரொம்ப கஷ்டமா இருக்கும் போலயே இந்த டாஸ்க்கு. இவரோட பேரு பூரனு, நம்ம மேஜிக்கல் ஸ்கூலோட ஒரு சீனியரு. அவர்கிட்ட டோக்கனை வாங்கிட்டு நம்ம தலைவி உள்ள போறா. கட் பண்ணா உள்ள போனதும் அங்க இருக்கிற டீச்சர்ஸ் வந்து அவளை செக் பண்றாங்க. ஏமா, நீ எப்பவுமே இந்த மாதிரி தான் ட்ரெஸ் பண்ணுவியா? ஆமாங்க, உன் ட்ரெஸ் ரொம்ப கேவலமா இருக்கு. சரி, உன் பேர் என்ன? நீ எந்த ஊரை சேர்ந்தவ? எந்த செக்டர்ல இருந்து வர? என் பேரு ஷிபா, நான் கின்சிங் டவுன்ல இருந்து வரேன். கின்சிங் டவுன்ல இருந்து வரியா? சரி, அங்க இருந்து வரனா
கண்டிப்பா உனக்கு மாஸ்டர் இருப்பாங்களே. உன் மாஸ்டரோட பேர் என்ன? உனக்கு ஏதாவது மந்திரம் கிந்திரம் தெரியுமா? என்னோட மாஸ்டர் பேரு ஊகா. எனக்குன்னு சில மந்திரங்கள் தெரியும். அதாவது மேஜிக்கல் தாள் மந்திரம் எனக்கு தெரியும். மேஜிக்கல் தாள் மந்திரம்லாம் சின்ன பசங்களே பண்ணுவாங்க. வேற ஏதாவது உனக்கு தெரியுமா? சரி, உன்னை வெயிட்டிங் லிஸ்ட்ல வைக்கிறோம், கிளம்பு. உடனே தலைவி அங்க இருந்து போறா. அவ போகும்போது அவளுக்கு ஒரு சூப்பரான ஐடியா வருது. உடனே அவ மூஞ்சில கரிய பூசிக்கிட்டு அந்த டீச்சரை போய் பார்த்து அவளோட சோக கதைய சொல்றா. அதோட அவ ஒரு அனாதனும் ரொம்ப கஷ்டப்படுறேன்னு சொல்லி அவ பயங்கரமா சோக கதைய சொல்ல, அந்த சோக கதையை கேட்டதும் அவங்க இறக்கப்பட்டு அவளுக்கு ஒரு ஸ்பெஷல் டோக்கனை கொடுக்குறாங்க. அந்த டோக்கன் இருந்தா ஈஸியா எந்த எக்ஸாமும் எழுதாம டைரக்டா ஸ்கூல்ல ஜாயின் பண்ணிக்கலாம். பெரியவரே, நாம அவளுக்கு அந்த ஸ்பெஷல் டோக்கனை கொடுத்துடலாமா? அவ நிலைமையை நினைச்சா எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குல்ல, தாராளமா கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லி அவங்க ஒரு முடிவு எடுத்து நம்ம தலைவிக்கு அந்த டோக்கனை கொடுக்கலான்னு வரும்போது, ஒரு நிமிஷம் இருங்க, இவளை விட இன்னும் சோகமான ஒருத்தர் இருக்கான், அவனோட சோக கதையை கேட்டீங்கன்னா நீங்க இன்னும் நொறுங்கி போயிருவீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்ல, அட இந்த அண்டாவான் எதுக்கு இங்க வந்திருக்கான்? நமக்காக தான் வந்திருப்பானோ? சரி, உன்னோட கதையை சொல்லுப்பா. என்னோட பேரு லீஷு, நான் லூசியா மவுண்டன்ல இருக்கிற சிகு வில்லேஜ்ல இருந்து வரேன். நீ அங்க இருந்து வரியா? சரி, எதுக்குப்பா இந்த ஸ்கூல்ல ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிற? என்னோட சிகு வில்லேஜ்ல இறந்து போன என்னோட ஊர் மக்கள் கடைசியா சாகும் போது அவங்க ரத்தத்தால எனக்கு எழுதின ரெக்கமெண்டேஷன் லெட்டர் இது. அவங்க சாகிறதுக்கு முன்னாடி என்ன ஒரு வீரனா மாற சொல்லிட்டு செத்து போயிட்டாங்க. அவங்களோட ஆசையை நிறைவேற்றதான் நான் இந்த ஸ்கூலுக்கே வந்திருக்கேன். தம்பி, உன் நிலைமையை நினைச்சாலே எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்குப்பா. உனக்கு தான்ப்பா இந்த டோக்கன். அட நாசமா போனவனே, இந்த அண்டாவையன் என்னை விட சூப்பரா நடிக்கிறான். சரி, உங்க கிராமத்தை கொண்டு அந்த கில்லர் யாருன்னு கண்டுபிடிச்சிட்டியாப்பா? நல்லாவே தெரியும், லூமிங் செட்டை சேர்ந்தவங்க தான் அதை பண்ணாங்க. தம்பி, ஒரு இமோட்டல் செக்ட் மேல அநியாயமா பழி போடக்கூடாது. நான் பழி போடல, நீங்க என்ன நம்பலனா இங்க இருக்கால இந்த பொண்ணு, இவகிட்ட கேட்டு பாருங்க. அவ அந்த விஷயத்த நேர்லயே பார்த்தா. அன்னைக்கு நான் அந்த டாங்ஃபங் வில்லேஜ்ல இருக்கும்போது அந்த சிவா வந்தா. அவங்க என்ன கொல்ல பார்த்ததை இவ பார்த்தா. இவ மட்டும் அன்னைக்கு வரலனா நான் உயிரோடவே இருந்திருக்க மாட்டேன். அன்னைக்கு இவதான் அவங்க கூட சண்டை போட்டு என் உயிரை காப்பாத்தினா. இங்க பாருப்பா, உன் நிலைமைய நினைச்சா எனக்கு ரொம்ப வருத்தமா தான் இருக்கு. ஆனா உன்னை விட நான் ரொம்ப கஷ்டத்துல இருக்கேன்பா. அது மட்டும் இல்லாம நான் தான் உன்னோட உயிரை காப்பாத்தினேன். அதுக்காவது எனக்கு இதை விட்டு கொடுப்பா. என்னை காப்பாத்தின உனக்கு நான் கண்டிப்பா உதவி பண்ணுவேன். ஆனா எனக்கு இந்த இடம் தான் ஒரு வீடு. ஏன்னா எனக்குன்னு ஒரு வீடு இல்ல. நான் இங்கேயே தங்கிக்கிறேன், நீ எனக்காக விட்டு கொடுத்துடு. அவ ரெண்டு பேரும் சண்டை போட்டுக்கிட்டு இருக்கும்போது நம்ம தலைவியோட அந்த பணப்பை கீழே விழ, அவ்வளவுதான் அவ மாட்டிக்கிறா. ஏன்னா அவ ஏழைன்னு சொல்லி தானே அவங்க கிட்ட அந்த எக்ஸாம் டோக்கனை கேப்பா. ஆனா அவகிட்ட இருக்கிற பணத்தை பார்த்து நம்ம தலைவி ஒரு ஃப்ராடுன்னு அவங்க கண்டுபிடிச்சிடறாங்க. அட, இது மந்திர பையன்னு நினைக்கிறேன். ஏன்னா இந்த பையில இதுக்கு முன்னாடி காசு இல்ல, இப்ப மேஜிக்கல் ஸ்கூலுக்கு வந்த உடனே நிறைய காசு வருது, இந்த காசை வச்சு நான் பொழைச்சிக்கிறேன் அப்படின்னு சமாளிச்சுட்டு நம்ம தலைவி அங்க இருந்து ஓடி போயிடுறா. கட் பண்ண நம்ம தலைவி நம்ம தலைவன் மேல சம கோவத்துல இருக்கா. அதே நேரத்துல நம்ம தலைவன் நம்ம தலைவியை ஃபாலோ பண்ணிக்கிட்டே பின்னாடியே வரான். மந்திர சக்தி யூஸ் பண்ணி அவன் கண்ணுக்கு தெரியாத மாதிரி அவளை போட்டு தள்ளுறதுக்காக அங்க வரான். அப்ப யாரோ அவன் மேல ஒரு கல்ல வீச, உடனே தலைவன் அங்க இருந்து ஓடிடுறான். எவன்டா அது என் மேலேயே கல்ல போட்டது? அட, இது கள்ளி இல்ல, தங்க காசு. உடனே தலைவி என்னன்னு போய் பார்த்தா நம்ம மேஜிக்கல் ஸ்கூல்ல ஜாயின் பண்றதுக்காக ஒரு இளவரசனும் ஒரு இளவரசியும் அந்த இடத்துக்கு வந்திருக்காங்க. ஓ, இவங்க தான் அந்த தங்க காசை வீசினதா? பணக்கார வீட்டு பசங்களா இருப்பாங்க போல. பேசாம இவங்க கூட சேர்ந்துக்கிட்டா நம்ம ஈஸியா அந்த ஸ்கூல்ல ஜாயின் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தலைவி அவங்க கூட சேரலான்னு போகும்போது அந்த ஆளுங்க நம்ம தலைவியை தள்ளி விட்டுறாங்க. ஏய், நீ ஓகே தானே? இவளோட பேர் வந்து பைலி. உங்களுக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா அவளை தள்ளி விடுவீங்க? இங்க எல்லாருமே சமம் தான், இதை தெரிஞ்சுக்கோங்க. நீங்களும் நாங்களும் சமம் கிடையாது. இங்க வந்திருக்கிறது இளவரசனும் இளவரசியும். மரியாதையா உங்க இடத்துல போய் நில்லுங்க. நீ யாரா இருந்தா எனக்கு என்ன? நாங்க லைன்ல நிக்கிறோம், உனக்கு தெரியாதா? லைன்ல வந்து நில்லு. என்ன சொன்ன? லைன்ல வந்து நிக்கணுமா? இவங்க தான் அந்த இளவரசி, பேரு லன்யா. அவ உடனே நம்ம பைலி அடிக்க போக அப்ப ஈன்னு ஒருத்தன் வந்து அவளை தடுத்துடுறான். இங்க பாருங்க, மேஜிக்கல் ஸ்கூல்ல எல்லாருமே ஈக்குவல் தான். சோ உங்களுக்கு அது தெரியாதா? அப்ப டோங்சாங்னு ஒருத்த வந்து அவளை சமாதானம் பண்ணி கூப்பிட்டு போறான். இவன் தான் அவ கூட வந்த அந்த இளவரசன், இவளோட முறை பையன். ஏய், நம்ம இங்க படிக்க தான் வந்தோம், நீ என்னன்னா இங்க பிரச்சனை பண்ணிட்டு இருக்க? நான் எந்த பிரச்சனையும் பண்ணல மாமா, அவங்க தான் வேணும்னே பிரச்சனை பண்ணாங்க. அதோட அவங்களெல்லாம் செலக்ட் பண்ண மாட்டாங்க, அதனாலதான் நான் உங்களை தள்ளி விட்டேன். இதுல என்ன தப்பு இருக்கு? ஏய், ஏன் மாமா கூட எல்லாம் நீ போட்டி போட்டா உன்னால ஒரு செகண்ட் கூட நிக்க முடியாது. வாய மூட்ரி. நீயும் உன் ட்ரெஸ்ஸும் பார்த்தாலே கேவலமா இருக்கு. உன் ட்ரெஸ்ஸை பார்த்தா அருவருப்பா இருக்குதான். உன் மேல இன்னும் கை வைக்காம இருக்கேன். இவளோட பேரு வந்து கைலி, நம்ம பைலியோட அக்கா. யூஸ்டேட் காரங்க ரொம்ப மரியாதையானவங்கன்னு கேள்விப்பட்டேன். ஆனா நேர்ல பார்க்கும்போது தானே தெரியுது நீங்க எவ்வளவு மரியாதை தெரிஞ்சவங்கன்னு. ஏய், என்ன ஓவரா பேசுற? எங்க ஊரை பத்தி உனக்கு என்ன தெரியும்? அல்பத்தனமா பேசிட்டு இருக்க. என்ன
உன்னால மட்டும் தான் அடிக்க முடியுமா, எங்களால முடியாதா? தைரியமா இருந்தா என் கூட வந்து சண்டை போட்டு பார்க்கலாம். உடனே அங்க இருக்கிற எல்லாருமே கும்பலா சேர்ந்து அவங்களை எதிர்க்க, அப்ப நம்ம தலைவி ஒரு வண்டியை கொண்டு வந்து அவங்களோட சண்டையை டைவர்ட் பண்ணி அவங்க எல்லாரையும் அங்க இருந்து அனுப்பி விட்டுறா. இப்ப எல்லாருமே ஸ்கூல்ல சேர்றதுக்கான அட்மிஷன் ஃபீஸை கட்டிட்டு ஒரு ரூமுக்கு வர, அங்க நம்ம தலைவி இருக்கா. ரொம்ப நன்றிமா, நல்ல வேலை நீ அந்த வண்டியை அங்க கொண்டு வந்த, அதனாலதான் அந்த இளவரசி நாத்தம் தாங்க முடியாம அங்க இருந்து ஓடி போயிட்டா. சரி, உன்னோட பேர் என்ன? என்னோட பேரு சிவா. உங்க பேரு? என்னோட பேரு பாய்லி. இவ என்னோட சிஸ்டர் கைலி. நான் ஈ. இவங்க 2 பேரோட முறை பையன். அப்ப நம்ம தலைவி அவ சமைச்ச சிக்கனை அவங்களுக்கு சாப்பிடறதுக்காக கொடுக்கறா. அப்ப திடீர்னு ஒரு சத்தம் கேக்குது. உடனே என்னன்னு பார்க்க 4 பேருமே அந்த சத்தம் வர இடத்துக்கு போக, அங்க போனா நம்ம ஹீரோ நிக்கிறான். சோ ஹீரோ எப்படி அங்க வந்தான், என்ன ஆக போகுது அடுத்த எபிசோட்ல பாத்துடலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த வீடியோ மீட் பண்ணுவோம்.